ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்க கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரவும் கூடாது. யாராயாவது பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துலயும் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துல யாரு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஒரு குடும்பம் செய்யற எல்லா காரியமும் வாய்க்கணும், 12 மாசமும் நான் என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே எனக்கு வாய்க்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தால் கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார்.